இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் மிக பின்னாடி இப்போ 10க்குள்ள ஒரு நம்பர் இருக்கிற பேர் கொண்ட ஒரு நடிகைக்கு நமது அமைச்சரவையில் இருக்கிற ஒரு முக்கியமான அமைச்சர் 20 ஏக்கர் வாங்கி கொடுத்தார். நம்ம ஜாஃபர் சாதிக்குடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிற அமீர் சுல்தான் மற்றும் இன்னொருத்தர் மௌல்வி அவர் ஒரு வீடியோ கொடுத்துருக்காரு, அப்துல் பாசித் புகாரி. இது போதை மருந்து கடத்தல் மற்றும் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே 2 பிஸ்னஸ் தாங்க ஞாபகம் வருது. ஒன்று வெளிநாட்டிலேருந்து டிக்கி தங்கம் எடுத்துகிட்டு வர்ற குருவிகள், இன்னொன்று போதை மருந்துன்னு அவரே சாட்சி. முதல்வர் குடும்பத்திற்கு மத்திய திருப்தியாக வேலை செய்தால் சாராய லைசன்ஸ் கிடைக்காது, காலை லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படிப்பட்ட நிலையில் தமிழகம் இருக்குதுன்னு தெரியல. தேர்தலுக்கு முன்னாடியே எந்தெந்த மாவட்டங்களில் லீடு குறைஞ்சாலோ வெற்றியின் லீடு இல்லாட்டி தோல்வி அடைந்தாலோ அவர்கள் மாற்றப்படுவார்கள்னு ஒரு பயமுறுத்தினாங்க. ஸோ இப்போ தோல்வியும் வரலாம், ஜெயிச்சால் கூட. EPS உடைய பர்த்டேக்கு பல முக்கிய தலைவர்கள் வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறாரு. வாழ்த்து சொன்ன அண்ணாமலைக்கு இவர் நன்றி சொல்லலை, ஸ்டாலினுக்கு கூட நன்றி சொன்னார், அண்ணாமலைக்கு நன்றி சொல்லலை. ஸோ இங்கே நடக்கிற கோல் எல்லாமே ஜூன் 4 அன்று முடிவு வந்த பிறகு தமிழக தேர்தல் அரசியல் களமே மாறக்கூடும். திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கக்கூடுங்கிறது தான் பெரும்பாலானோர் கருத்தார். ஸோ மிகப்பெரிய மாற்றம், ஒரு சுனாமி நாம் ஜூன் 4க்கு அப்புறமாக தமிழக அரசியலில். ஒரு 3 நாள் முன்னாடியே மதுரை ஹைகோர்ட்டில் கஞ்சா விற்பனை பிரச்சனை வந்தப்போ ஒரு நீதிபதி மிக அழகாக சொன்னார், அதாவது போலீஸுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, அதாவது சென்னை மேற்கு மாவட்ட அயலக துணைத் தலைவராக இருந்தவர் மிகப்பெரிய போதை மருந்து கிங் பின் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கார், ஜெயிலில் இருக்கார். ஆனால் அவர் பிடிபட்ட பிறகாக ரீல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜூன் 4க்கு பிறகு அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்படும் சொல்லிட்டு சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார் அண்மையில். ஸோ அதை விட ஒரு சேஞ்சஸ் திமுகவில் வரப்போகிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, ஜூன் 4 அதாவது இந்த கடந்த 2 மாதமாக எல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, திமுக 40க்கு 40 நமதே நாளை நமதேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் கள நிலவரம், உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாமே சொல்கிறது 25 தொகுதிகளை திமுக தாண்டாதுன்னு சொல்கிறாங்க, மொத்தமாக கூட்டணியாக. அந்த நிலைமை வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாலினுக்கோ அல்லது உதயநிதிக்கோ முன்றைக்கு இருந்த ஒரு கிரிப்பு இருக்காது. இன்னொன்று, இப்போ சீட்டு கொடுக்குறப்பவே பல முக்கிய தலைவர்களுக்கு சீட்டு கொடுக்கல, கேட்கப்பட்ட சீட்டும் கொடுக்கப்படல. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்முடி மகனுக்கு சீட்டு தரப்படல. அருண் நேரு திருச்சி சீட்டை கேட்டார், ஆனால் அது கொடுக்காம இதை கொடுத்துட்டாங்க, பெரம்பலூர் கொடுத்துட்டாங்க. அங்கே ஃபைட் கொஞ்சம் ஹெவியாக போயிடுச்சு. இவரோட நம்ம SRM ஓனர் பாரிவேந்தரோட அந்த சீட்டு வந்துருச்சு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் உங்களுக்கு பொன்முடி மகன் போன தடவை ஜெயிச்ச தொகுதி, அது கொடுக்கல. அதுக்கு பதிலாக மலையரசன் ஒருத்தர் போட்டாங்க, அவர் ஏவாவிலுக்கு வேண்டிய ஆள்னு சில பேர் சொல்கிறாங்க. பொன்முடிக்கு பிடிக்கல. அவர் 2 பேருமே சப்போர்ட் பண்ணாமல் கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திமுக 3ஆம் இடத்துக்கே போகுதுன்னு ஒரு குறிப்பு வருது. அதிமுக குமரகுருன்னு யாரோ ஒருத்தர் இருக்காரு, எதிரில் பாமகவில் உங்களுக்கு தேவதாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சேலத்தில் ராமசாமி உடையாருடைய மகன். அதாவது கள்ளக்குறிச்சிங்கிறது 3 தொகுதிகள், புதிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேயும் 3 தொகுதிகள் சேலம் மாவட்டத்துலேயும் வரும். ஸோ சேலத்தை இதில் சேலத்தையே திமுக ஒதுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால இதில் 3ஆவது இடத்துக்கு தள்ளப்படுங்கிற ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ அந்த சீட்டை இதனால் இதுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவில் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 38-39 மாவட்டம் இருக்குது. ஆனால் திமுக ஏற்கனவே 60 என்னமோ பிரிச்சிருக்கு. இப்போ சென்னை மாவட்டங்கிறது இல்லாமல் சென்னை மேற்கு மாவட்டம்னு இருக்குது. அதில் தான் நமக்கு உதயநிதியுடைய வலதுகரம்னு சொல்லப்படுற சிற்றரசு இருக்கார். அவருக்கு கீழே இருந்த அயலக பிரிவில் தான் போதை மருந்து கடத்தலில் சிக்கி உள்ள இவர் இருந்தார். அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு MP தொகுதி 39 MP தொகுதி 3 மாவட்டமாக போட்டு பிரிக்கப்பட்டு 3 மாவட்ட செயலாளர் போடுவேன்றாங்க. இது எதுக்குன்னு சொன்னால், அப்போ அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு வரம்பு மீறி அவங்களுடைய கண்ட்ரோல் முதல் ஃபேமிலி மேலே வைக்க முடியாது. ஏன்னா இப்போ 2-3 மாவட்டத்தை ஒரு அமைச்சர், ஆனால் அமைச்சரை ஏற்ற முடியாது. இங்கே இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. ஏன்னா எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம்னு சொல்லி சட்டம் இருக்குது. மொத்தம் எவ்வளவு MLA இருக்கோ
அதிலிருந்து 15% தான் அலௌடு. ஸோ 234ன்னு போட்டிங்கன்னா 23ல் 23 12 35 தான் மேக்ஸிமம் அலௌடு. ஸோ 33 34 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அமைச்சர்களை ஏற்ற முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, இதை பிரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு திருவண்ணாமலையே 2 3 பிரி, அப்போ ஏவலுடைய போர்ஷன் குறைஞ்சி போயிடும். ஸோ இப்போ வந்து ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான். சரி, நீங்கள் 77லேருந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 48 வருஷம். இதில் இவங்க ஆட்சியில் இருந்தது 15 வருஷம் கூட கிடையாது. எதிர்கட்சியாக தான் 30 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ கூட சம்பாதிச்சிருக்காங்க. இப்போ உதாரணமாக சைதை கிட்டுங்கிறவர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எம்எல்ஏவாக ஒரு தடவை தான் இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு இன்றைக்கி புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அது பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கி அதோடைய ரியல் எஸ்டேட் வேல்யூவே கிட்டத்தட்ட 400-500 கோடி போகும். அவருக்கு 3 சைதாப்பேட்டில் ஒரு பெட்ரோல் பங்கு, டி நகரில் 2 பெட்ரோல் பங்கு. ஸோ அவர் எம்எல்ஏவாக ஒரு தடவை தான் இருந்திருக்காரு. ஆனால் அங்கே அந்த இது மாவட்ட செயலாளர் போஸ்ட்டுங்கிறதும் நல்ல பசையுள்ள போஸ்ட்டாக இருக்குது. அவங்கள மீறி எந்த ஒரு நடவடிக்கையும் கட்சி தலைமை எடுக்க முடியல. ஸோ அவங்களுடைய சைஸை குறைச்சிட்டா கட்சி கட்டுப்பாட்டில் வந்துருங்கிறாங்க. மேலும் 8 அமைச்சர்கள் மாற்றப்படுவார்கள்னு சொல்கிறாரு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே எந்தெந்த மாவட்டங்களில் லீடு குறைஞ்சாலோ, வெற்றியின் லீடு இல்லாட்டி தோல்வி அடைந்தாலோ அவர்கள் மாற்றப்படுவார்கள்னு ஒரு பயமுறுத்தினாங்க. ஸோ இப்போ தோல்வியும் வரலாம், ஜெயிச்சால் கூட. இப்போ சென்னையே எடுத்துக்கோங்களேன், 3 சீட் இருக்குது. வட சென்னை ஓரளவுக்கு ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய தகுதி. மத்திய சென்னையில் அதிமுக நிற்கவில்லைங்கிறதுனால தேமுதிக உங்களுக்கு 3ஆம் இடத்துல பெரிய போட்டி இல்லை. ஆனால் 2ஆம் இடத்தில் வினோத் செல்வம் என்னை பொறுத்தவரை 35% மேலே எடுப்பார். 60% போன முறை வாங்கிய தயாநிதி இந்த முறை 45 கீழே போயிடுவார். ஜெயிப்பார். ஆனால் அதில் பெரிய ஏன்னா பிரிக்கலை. அதிமுக போட்டி போட்டோ அல்ல எஸ்டிபிஐ கொடுத்திருந்தால் இதையெல்லாம் பங்காளிகள்னு பிரிச்சுக்கிட்டு பெரிய வேட்பாளர்களை காப்பாற்றுறதுக்காக துட்டு வாங்கியோ ஏதோ ஒரு காரணத்தால் தொகுதிகள் உடன்பாடாக இருக்குது. அப்படி அமையப்பட்டதில் இங்கே எஸ்டிபிஐ போட்டிருந்தா கண்டிப்பாக மிகப்பெரிய ஃபைட் வந்திருக்கும். உங்களுக்கு மத்திய சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திருவல்லிக்கேணி, சேப்பாக்கில், ஐசோஸ் பகுதி இங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகம், மண்ணடி தொகுதியில் அதிகம். இந்த மாதிரி முஸ்லீம்கள் அதிகமான பகுதி இருக்கிற மத்திய சென்னை கொடுக்கல. ஈவன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஃபர்கானான்னு சொல்லிட்டு அந்த அம்மையாரை வந்து வேட்பாளர்னு முதல்ல அறிக்கை வந்தது ட்விட்டரில், அவங்க அஃபிஷியல் ஹேண்டில். அதுக்கப்புறம் தயாநிதி மாறன் ஏதோ ஃபோன் செய்து ஏற்பாடு செய்து மாற்றிட்டாங்க. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த ஜக்லரிலாம் பண்ணிடுறாங்க. கடைசியில் அதை மீறி கூட பாஜக வினோத் செல்வம் மிகப்பெரிய போட்டி கொடுத்துருக்காரு. அங்கே லீடு கண்டிப்பாக குறையும். தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி 3 பங்காக பிரிக்குது. யார் ஜெயித்தாலுமே 25,000 ஓட்டுக்குள்ளே தான் ஜெயிக்க முடியும். 3 பேருக்குமே வாய்ப்பு இருக்குது. டைட் கார்னர் அது. ஸோ அது அங்கேயும் என்ன ஆச்சுன்னு சொன்னால் கடைசி ஒரு வாரம், ஏன்னா நான் இருக்கிறது அந்த தொகுதியில் தான், கடைசி ஒரு வாரம் திமுகவை விட நாம் தமிழர் அதிகமாக பிரச்சாரம் பண்ணாங்க. அதாவது என்ன சொன்னாலும் இனிமேல் திமுகவுக்கு ஓட்டு விழுகாது, அதனால் எதிர் ஓட்டு பிரியட்டுன்னு திமுகவுடைய தன்னுடைய பி டீம் ஆகிய சீமான் அணியை அதிகமாக பிரச்சாரம் செய்ய வச்சாங்க. இப்படி எல்லாம் செஞ்சு பார்த்தால் கூட இன்றைக்கி 25 தொகுதி கூட ஜெயிக்காதுன்னு வருது. ஸோ இந்த 25 தொகுதியில் இவங்க சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 15 தொகுதி வரலாம். காங்கிரஸ் ஒரு 4-5 தொகுதி, இது விடுதலை சிறுத்தைகள் 1 ஜெயிக்கலாம். உங்களுக்கு இது திருச்சி கூட ரொம்ப கஷ்டப்படுது, ஏன்னா கருப்பையா அங்கே ஜெயிக்கிறாருன்னு சொல்கிறாங்க, அதிமுக கருப்பையா ஜெயிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலைமையில் உங்களுக்கு போன முறை 21 தொகுதியிலேருந்து இந்த முறை 14-15ங்கிறது மிகப்பெரிய இது இருக்கும். ஸோ இப்போ அண்ணாமலை ஒரு சவால் சொன்னார், மதுரைக்கு அந்த பக்கம் ஒரு சீட்டு ஜெயிச்சு காட்டிடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ப்ராக்டிக்கலாக சீட்டே அவங்க நிற்கலைங்க. மதுரைக்கு அந்த பக்கம் போன முறை திருநெல்வேலியில் உங்களுக்கு திமுக வேட்பாளர் ஜெயிச்சிருந்தார். இந்த முறை அந்த சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க. தேனியில் மாத்திரம் தங்கத்தமிழ் செல்வன் நிற்கிறாரு. மீதி எல்லாமே அப்படியே மாற்றப்பட்டுள்ளது. ஸோ உங்களுக்கு திருச்சிக்கு அந்த பக்கமே அவங்க நிற்கலை. கோவை பக்கத்தில், கோவையில் திரு அண்ணாமலை ஜெயிச்சால் பக்கத்திலேயே உங்களுக்கு திருப்பூரும் பொள்ளாச்சியும் 3ஆக பிரியுது. ஸோ அங்கேயும் அதிமுகவோ இது தென் சென்னை மாதிரி 3ல் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். நீலகிரியும் டைட்டாக ஓடுது. ஸோ இதையெல்லாம் பார்க்குறப்ப கொங்கு பெல்ட்டும் தென் சென்னையை தென் தமிழ்நாடும் திமுகவுக்கு மிகப்பெரிய இது வரும். இப்போ திருநெல்வேலியில் ஒரு ஜெயக்குமார்னு ஒரு காங்கிரஸ்காரர் மரணத்தில் இப்போது லேட்டஸ்டாக வர செய்திகள் படி அதில் அப்பாவுடைய பங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லி அப்பாவு விசாரிக்கப்படுவார்னு போலீஸே சொல்லியிருக்கு.
ஸோ திமுகவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்குது. இதை தாண்டி வழக்குகளும் வரும். இன்றைக்கி சற்று முன்னர் தான் உங்களுக்கு வந்து இவருக்கு செந்தில் பாலாஜிக்கு இது கொடுக்காம ஜூலை 10 வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டால் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வழக்கை வந்து இப்போ இது பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து வாதாட வேண்டியது டிவிஎஸ்சி. அப்போ டிவிஎஸ்சி என்ன பண்ணுது? அந்த கேஸில் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது தமிழக உள்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் கீழே இருக்கிற டிவிஎஸ்சி பண்ணணும். டிவிஎஸ்சி அவரை தோற்கடிக்கிறது, அவர் ஜெயிக்கணும்னு போட்டி போட்டாங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டதுக்கு மீறி போகிறாங்க. செந்தில் பாலாஜியை எடுத்துக்கோங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காருன்னெலாம் நமக்கு தெரியும். எனவே இது மக்கள்கிட்ட இந்த முறை பிரச்சாரத்துக்கு போன எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு 1000 ரூபா வரல, வெள்ளம் கொடுத்தப்ப என்ன பண்ணீங்க, விலைவாசி ஏறிடுச்சு, இப்போ சொத்து வரி ஏறிடுச்சு, நகைக்கடன் தள்ளுபடி பண்ணல, இந்த இதை தான் திருப்பி திருப்பி கேட்டாங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்த உடனே அங்கே ஒரு இது இல்லாமல் போச்சுன்னு சொன்னால், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லி கொடுத்தாங்க பத்திரம். காங்கிரஸ் பத்திரத்தில் இவங்க கொடுத்த எதுவுமே இல்லை. அதாவது காங்கிரஸ் முன்னாடி ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில் நடந்தப்போ பெட்ரோல் டீசல் விலையை 75 ரூபா 60 ரூபான்னு போட்டதை எடுத்து இவங்க இந்த தடவை போட்டாங்க. இந்த தடவை அவங்க அதை விட்டுட்டாங்க. ஸோ இப்போ கடைசி 4-5 நாளில் திமுக வந்து நம்மளுடைய தேர்தல் பத்திரத்தையே கொடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் திமுக ஆஃபீஸில் வைக்க சொல்லிட்டாங்க. ஸோ பணம் கொடுத்து வெற்றி பெற்றிருந்தாலே வெளியே, ஏன்னா ரிசல்ட் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நான் 14-15ன்னு சொன்னால் கூட மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஜூன் 4ஆம் தேதி இந்த நேரத்தில் யார் எம்பின்னு தெரியும். ஆனால் கணிப்புகள் படியாக 25 தொகுதி தான் மொத்தமாக இண்டி கூட்டணி வரும்னு வருது. அதனால் இது இந்த பக்கம். சரி, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மொத்தம் ஒரு 5-6 சீட்டில் நல்ல லீடில் இருக்காங்கன்னு சொல்லி வருது. மதுரை, திருச்சி, இது ரெண்டுலேயும், கள்ளக்குறிச்சி, கரூர், ஈரோடு, திருச்சியில் திருப்பூரும் பொள்ளாச்சியிலையும் த்ரீ வே ஃபைட்டு போகுது. நீலகிரியிலும் அதே நேரம். ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 5 தொகுதியில் 35 தாண்டியும் 35% தாண்டியும் 5 தொகுதியில் 30-35 இருக்காங்க. ஸோ இந்த 5-35ங்கிறது 3 வேளையில் பிரிஞ்சால் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆளுக்கு 30ன்னு பிரித்தா. ஆனால் மிச்சம் 3ல் என்ன ஆகுன்னு தெரியாது. ஸோ இந்த நிலைமையில் கோயம்புத்தூரில் முக்கியமான பெல்ட்டில் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர் ஜெயிக்கல, திருப்பூர் ஜெயிக்கலன்னா இபிஎஸ் அவர்களை கொங்கு கவுண்டராக பார்க்க அவங்களுடைய ஓட்டே இவரால் ஜெயிக்க முடியல. ப்ளஸ் இவர் ஏற்கனவே திரு ஓபிஎஸ் மற்றும் டிடிவி போன்றவர்களை சேர்க்காததுனால முக்குலத்தோர் போன்ற சமூகத்தினர் அதிமுக விட்டு விலகிறார்கள்ங்கிறப்போ ஒரு கூட்டு தலைமை வேணும்னு பழையபடி போகலாம். இல்லைன்னா திரு இபிஎஸ் இல்லாத வேறொரு தலைமை என்று நோக்கி போனால் தான் திருப்பி பாஜகவோட கூட்டு வைக்க முடியும் 26 நோக்கி. ஏன்னா எல்லாருடைய எதிர்காலமும் இதை நம்பி இருக்கு. ஏன்னா அவருடைய பர்த்டேக்கு பல முக்கிய தலைவர்கள், இபிஎஸ்ஸுடைய பர்த்டேக்கு பல முக்கிய தலைவர்கள் வந்து வாழ்த்து சொல்லலை அப்படிங்கிறாரு. வாழ்த்து சொன்ன அண்ணாமலைக்கு இவர் நன்றி சொல்லலை. ஸ்டாலினுக்கு கூட நன்றி சொன்னார், அண்ணாமலைக்கு நன்றி சொல்லலை. ஸோ இங்கே நடக்கிற கோல் எல்லாமே ஜூன் 4ஆம் தேதி அன்று முடிவு வந்த பிறகு தமிழக தேர்தல் அரசியல் களமே மாறக்கூடும். தமிழகத்தில் ஷிண்டேக்கள் உருவாக்கப்படலாம், அஜித் பவார்கள் உருவாகலாம். இப்போ திமுக அமைச்சர்கள் 8 பேர் மாற்றம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து அமைச்சர் பதவி மாற்றம், இலக்காக்கள் மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை கட்சி பதவி மாற்றம் எடுத்துக்கலாமா? இல்லை, அமைச்சர்களே மாற்றமும் படலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு இலாக்கள் மாத்திரம் இல்லை, சில அமைச்சர்கள் பறித்து புதுசாக கூட கொடுக்கலாம். ஏன்னா இவர்கள் வகுப்புவாத இல்லை மதவாத அரசியலாக முஸ்லீம்களை தூண்டியே தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு திமுகவில் இருக்கட்டும் காங்கிரஸில் இருக்கட்டும் ஒரு முஸ்லீமுக்கு கூட சீட்டு கொடுக்கல. மகாராஷ்டிராவில் 48 தொகுதியிலையும் இண்டி கூட்டணியில் ஒருவருக்கு கூட கொடுக்கப்படவில்லை. குஜராத்தில் கூட கொடுக்கப்படல. ஸோ முஸ்லிம்கள் வேறு வழி இல்லை, பாஜகவுக்கு போடுவதில்லை என்பதனால் இந்த முறை இண்டி கூட்டணியை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் விழித்து கொண்டார்கள், கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2 முஸ்லீம் அமைச்சர்கள் இருந்தாங்க. அதில் நாசர் அவர்கள் பால்வளத்துறையிலிருந்து அவரை தூக்குனதுக்கு பிறகு இப்போ இல்லை. ஸோ ஒரு முஸ்லீம் உள்ள திருப்பி வரணுன்ற ஒரு குறிக்கோள் இருக்குது. அவர் ஒருத்தர் மாத்திரம் இருக்கார். அவரை கூட இப்போ இவர் வந்து நம்ம பொன்முடி அவர்கள் 2-3 முறை வந்து உங்களுக்கு இந்த தேர்தல் அப்பைய கூட அவர் மைக்கை பிடுங்கி பேசினார் ஒரு மீட்டிங்கில், அவமானப்படுத்தப்பட்டுள்ளார். அது நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. அதனால பெரிய மாற்றங்களே ஏற்படலாம். பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தானுக்குள்ளே ஏதாவது சொந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா சார்? இல்லை, இவர் சீனியரு, தனக்கு எதிராக அதான் சொன்ன முன்னாடி நம்ம பேசின மாதிரி மாவட்டம்ங்கிறது ஒரு காலத்தில் உங்களுக்கு வட ஆற்காடு மாவட்டம்ங்கிறது 4-5 மாவட்டமாக இருந்தது. அஃபிஷியலாகவே 3-4 மாவட்டமாக பிரிச்சுட்டாங்க.
சரி விழுப்புரம் இப்போ கள்ளக்குறிச்சிங்கிறது இந்த பக்கத்துலேருந்து பாதி அந்த பக்கத்துலேருந்து பாதின்னு பிரிக்கிற மாதிரி மாவட்டங்கள் பிரியுது. இப்போ ஒரு காலத்தில் திண்டிவனம்லாம் இவருக்கு கீழே இருந்திருக்கும், விழுப்புரம் மாவட்டத்துக்கு கீழே. இன்றைக்கி அதெல்லாம் பிரிஞ்சு போயிடுது. ஸோ நான் ரூல் பண்ண இடத்த நீ வந்துட்டேங்கிற ஒரு சீனியாரிட்டி பொசிஷனும் வருது. இன்னொன்று அதுக்குள்ளே இருக்கிற மணல் குவாரிகள் மற்ற விஷயங்களும் இருக்கும். இவர் எங்கே இப்போ நேற்று வந்தவர் இவர் சம்பாதிக்கிறார், நான் இப்போ என்னால் சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா ஒரு மணல் குவாரியில் கிருஷ்ணகிரியில் கல்குவாரியில் 1000 கோடி சம்பாதிச்சார்னு ஜூனியர் விகடன் போடுறாங்க. ஸோ ஒரு மாவட்டத்துலேயும் நம்ம இதில் இப்போ 5 மாவட்டத்து கலெக்டர்கள் தான் கூப்பிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே காவேரி பெல்ட்டில் தான் இருக்குது. ஆனால் திருநெல்வேலியில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கல்குவாரி ஊழல் நடந்திருக்கு. அங்கே ஒரு மணல் குவாரியில் உங்களுக்கு கேரளாவை சேர்ந்த பதனம்திட்டா கத்தோலிக்க சர்ச்சு பாதிரியார் மனுவேலுங்கிற ஒரு பேரில் எம்சாண்ட் குவாரி நடத்துறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு அவங்க தோண்டினதுக்கு 10 கோடி மதுரை ஹைகோர்ட் ஃபைன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்ச் பிஷப் உட்பட 6 பாதிரியார்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெயிலில் இருக்காங்க. ஸோ அங்கே தாமிரபரணி ஆற்றிலையும் மணல் கொள்ளை பிரச்சனை இருக்குது. அங்கே இப்போ ரொம்ப அதிகமான பிரச்சனை வந்ததுனால தான், கெட்ட பேர் வந்ததுனால தான் உங்களுக்கு திமுக திருநெல்வேலி சீட்டில் நிற்காமல் அதை கொண்டு போய் இவங்களுக்கு கொடுத்தாங்க, காங்கிரஸ் கொடுத்து. அங்கேயும் அவங்க கன்னியாகுமரியிலேருந்து ஒரு வழக்கறிஞர் நிற்கிறாரு, அங்கேயும் மிகப்பெரிய அளவில் தோல்வி தான் வரப்போகுதுங்கிறாங்க. இவர் நல்ல ஃபைட் கொடுப்பார்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கக்கூடும் தான் பெரும்பாலானோர் கருத்தாரு. ஸோ மிகப்பெரிய மாற்றம், ஒரு சுனாமி நாம் ஜூன் 4க்கு அப்புறமாக தமிழக அரசியலில் எப்போ பார்க்கலாம். முதல்வர் தலைமையிலான போதைப் பொருள் குறித்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு 3 நாள் முன்னாடியே மதுரை ஹைகோர்ட்டில் கஞ்சா விற்பனை பிரச்சனை வந்தப்போ நீதிபதி மிக அழகாக சொன்னார். அதாவது போலீஸுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, அதாவது சென்னை மேற்கு மாவட்ட அயலக துணைத் தலைவராக இருந்தவர் மிகப்பெரிய போதை மருந்து கிங்பின் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கார், ஜெயிலில் இருக்கார். ஆனால் அவர் பிடிபட்ட பிறகாக இன்றைக்கி கடந்த இந்த 2 மாதத்தில் நீங்கள் பேப்பரை நீங்கள் எடுத்து இப்படி பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நம்ம 2-3 கேஸாவது வருது. கஞ்சா போதையில் போலீஸை தாக்கினார், அம்மாவை அடித்தார், இது பக்கத்து வீட்டில் லேடிஸ் பிரச்சனை வந்தது, இது மாதிரி விஷயங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 3-4 இன்சிடெண்ட் வருது. அதுக்கப்புறம் அங்கே 20 கோடிக்கு பிடிக்கப்பட்டது, இங்கு 10 கோடிக்கு பிடிக்கப்பட்டதுன்றாங்க. நேற்றைக்கு ஒரு திரைப்படத்தில் பாடகி கமலஹாசன் பார்ட்டிகளில் கொக்கைன் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஏற்கனவே கேரளாலையும் உங்களுக்கு இது மாதிரி பெரிய பிரச்சனை வந்தது, ஆந்திராலையும் வந்திருக்கு, இங்கே லேசான புரளிகள் வந்தது. ஆனால் தமிழக சினிமா துறை என்பது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அதனால் அது அமுக்கப்பட்டது. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு சொந்தமான ரெட் ஜெயண்ட்டுங்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கிறதுனால இங்கே இருக்கிற பிரச்சனை பேசப்படலை. இதை இன்னைக்கு திரு சுசித்ரா அவர்கள் சொன்னதுக்கு பிறகாக இதை சீரியஸாக எடுக்கணும். இதை இன்னைக்கு நீங்கள் எந்த ஸ்கூல் வாசலில் வேணால் போங்க, சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த கிராமத்துக்குள்ளே, திருவண்ணாமலையில் போய் நீங்கள் எங்கேயாவது போய் நின்னா கூட போதை சாக்லேட் கிடைக்குது, இது கிடைக்குது, கஞ்சா மிட்டாய் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கூட பசங்களுக்கு தெரியுது. அப்படின்னு திடீர்னு பார்த்தா ஒரு மூலையில் எவனோ பஸ்ஸில் பஸ் ஸ்டாண்ட் ஓரமாக உட்காந்துருக்கிறான், கூப்பிட்டா அவனுக்கு நினைவே இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பார்க்குறோம். உங்களுக்கு அதாவது போதை சாராயம் அளவோடு குடித்தால், லிக்கர் அளவோடு குடித்தால் பெரிய பாதிப்பு வராது. ஆனால் நம்ம டாஸ்மாக் சரக்கு லிக்கர்னு சொல்கிறதா அது விஷ சாராயம்னு சொல்கிறதான்னு தெரியாது. ஏன்னா அது கொடுக்குற போதை எப்படி இருக்குன்னு தெரியல. இன்றைக்கு நமது கனிமொழி அம்மையார் ஒன்று அழகாக சொல்லியிருக்காங்க. இது இளம் விதவைகளை உருவாக்குகிறதுன்னு சொன்னாங்க. அதிமுக சாராயம் விற்றா இளம் விதவைகளை உருவாக்கும், இவங்க விற்றா உருவாக்காதான்னு எனக்கு தெரியல. திமுக ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாளே திமுகவின் மூத்த தலைவர்களோ அவர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கோ உரியமான சாராய ஆலைகள் மூடப்படும்னு சொன்னாங்க. ஆனால் நடைமுறையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவாரூர் அண்ட் சுகர்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 4 ஆலைகள் வாங்கப்பட்டு அதில் டிஸ்டில்லரிகளில் சேர்க்கப்படுகிறது. அந்த நிறுவனம் டிஆர் பாலு மற்றும் கனிமொழிக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழரை சேர்ந்த காளியம்மாள் கூறுறாங்க.
அஃப்கோர்ஸ் அது டிஆர் பாலுக்கு சொந்தமானதுன்னு பல பேர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கனிமொழி பேரும் அடிபடும். பட் நான் ஷேர் சர்டிஃபிகேட்டை பார்க்கல. பட் கிட்டத்தட்ட மன்னார்குடி தொகுதியில் போட்டி போடுற காளியம்மாள் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்காக அவங்க பேரில் அவதூறு வழக்கும் போடுவேன்னு சொல்லி நோட்டீஸும் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பண்ணுறாங்களான்னு தெரியாது. ஏன்னா அந்த திமுக அவதூறு வழக்கு போடுறேன்னு சொல்லுவாங்க சார். அண்ணாமலைக்கு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சு 100 கோடிக்கு போடுறேன், 500 கோடிக்கு போடுறேன், 50 கோடிக்கு போடுறேன், 1 கோடிக்கு போடுறேன்னு கேஸ் வந்தது. ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் கேஸு, ஒரே ஒரு ஹியரிங் போச்சு, டிஆர் பாலுது. மற்றபடி உதயநிதி ஸ்டாலினோ வேறு யாருமே வழக்கு போடவே இல்லை. அவர் கிட்டத்தட்ட முதல் டிஎம்கே ஃபைல்ஸ் 1.3 லட்சம் கோடியோ என்னமோ சொத்து காட்டினார். அவர் முந்தைய முறை பேசியது திமுகவினருக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 40 தலைவரில் எடுத்துக்கிட்டால் 15 லட்சம் கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குங்கிறார். ஸ்கூல்ஸ் எல்லாம் எடுத்த உதாரணமாக சைதை கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு ஸ்கூல் இருக்குது. இது மாதிரி எத்தனை பேருக்கு ஸ்கூல் இருக்குது, ஒரு ஸ்கூலும் எவ்வளோ பெருசு, இன்றைய வேல்யூ அஃப்கோர்ஸ் அவங்க அன்னைக்கு வாங்கியிருப்பாங்க, இன்றைக்கி வேல்யூ அன்றைக்கி இருக்காது. நம்ம இன்றைக்கி அதாவது ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஏதோ ஒரு பேச்சில் சொன்னார், இன்றைக்கி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுன்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மிக பின்னாடி இப்போ 10க்குள்ளே ஒரு நம்பர் இருக்கிற பேர் கொண்ட ஒரு நடிகைக்கு நமது அமைச்சரவையில் இருக்கிற ஒரு முக்கியமான அமைச்சர் 20 ஏக்கர் வாங்கி கொடுத்தார் 2-3 வருடத்திற்கு முன்னாடின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது 200-300 கோடி போகுன்றாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் கேள்விப்படுறப்ப நமக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் ஒரு பக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியம் இதே மாதிரி ஒரு முக்கியமான பத்திரிகையாளர் சொல்கிறது, ஏன் நமது முன்னாள் நிதியமைச்சர், அவர் நிதியமைச்சராக இருந்தப்பயே சொன்னது பிடிஆர் அவர்கள், டாஸ்மாகில் காட்டப்படும் வருமானம் என்பது முழுமையான வருமானம் இல்லை, அதற்கு இணையாக டாஸ்மாகிக்கு வராமல் தனியாருக்கு போகிறதுன்னார். ஆனால் நான் குறிப்பிடும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தமிழகத்தின் சாராய வியாபாரம் மொத்த சந்தை 6 லட்சம் கோடிங்கிறார். டாஸ்மாகில் காட்டப்படுறது 48,000 50,000 கோடி தான். அப்போ மீதி 5.5 லட்சம் கோடி எங்கே போகுது? இப்போ டாஸ்மாக் 6 லட்சம் கோடின்னு சொன்னால் இப்போ கஞ்சா எவ்வளவு, அதுக்கப்புறம் கஞ்சா போய் கொக்கைன் போயிடுச்சு, இப்போ இன்னும் மெத்துங்கிறாங்க, ஸ்டாம்புங்கிறாங்க, இதெல்லாம் எங்கே போய் நிற்குதுன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு அம்மா பார்த்தால் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை மகன் செய்யக்கூடாது அப்படிம்பார் திருவள்ளுவர். எந்த ஒரு தாயும் உங்களுக்கு குடிப்பதையே கள்ளுண்ணாமை அதிகாரத்தில் சொல்லியிருக்கார். கள்ளையே தவறுன்னு சொன்னால் இந்த போதையில் தள்ளாடுகிற மாணவர்கள், போதையில் தள்ளாடும் மாணவிகள், ஒரு மாணவிகள் குடிச்சிட்டு ஏதோ இது பண்ணி பாட்டு பாடுறத வீடியோவை எடுத்து போட்டாங்கன்னு சொல்லி பிஜேபியை சேர்ந்த ஒரு பெண் தலைவியை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் எப்படி அந்த குழந்தைகளுக்கு சாராயம் போச்சுங்கிறத பற்றி அதை விசாரிக்க மாட்டேன்றாங்க. இன்றைக்கி கைது செய்யப்படுறதெல்லாம் இவ்வளோ 50 கிலோ பிடிச்சோம், 5 கிலோ பிடிச்சன்றாங்க. ஆனால் எங்கே தயாரிக்கப்படுகிறது, முக்கியமான கிங் பின் யார்? இப்போ இவரை பிடிச்சிருக்கோம். அது மாதிரி எத்தனை ஜாஃபர் சாதிக்குகள் இருக்கார்கள். ஏன்னா நம்ம ஜாஃபர் சாதிக்குடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிற அமீர் சுல்தான் மற்றும் இன்னொருத்தர் மௌல்வி அவர் ஒரு வீடியோ கொடுத்துருக்கார், அப்துல் பாசித் புகாரி. இது போதை மருந்து கடத்தல் மற்றும் முஸ்லீம்கள் என்று சொன்னாலே 2 பிஸ்னஸ் தாங்க ஞாபகம் வருது. ஒன்று வெளிநாட்டிலேருந்து டிக்கி தங்கம் எடுத்துகிட்டு வர்ற குருவிகள், இன்னொன்று போதை மருந்துன்னு அவரே சாட்சி ஒரு டிவியில் கொடுத்து இதுலேருந்தெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அவர் சொன்னது நல்ல காரணம், பட் ஆக்சுவலாக நடக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அடுத்தது கல்வி எந்த நிலைமையில் இருக்குது? நீட் தேர்வு வேண்டான்றீங்க. ஏன் எல்லா கல்வியிலும் நம்ம தான் இந்தியாவிலேயே நல்ல கல்வி இருக்குது, உயர்கல்வியில் மேலே இருக்கோன்னு சொன்னால் மாணவர்கள் படிக்காமல் போகிறாங்க. இப்போ குறிப்பிட்ட ஒரு 50% மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா கீழே இருக்கிற 20% மாணவர்கள் போதையிலையும் குடியிலையும் மாட்டிக்கிறாங்க. இதிலிருந்து வெளியில் வரணும். டாஸ்மாக் டைத்தை இதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம கொரோனாவுக்கு முன்னாடி சாயந்தரம் 7 மணிக்கு முன்னது இப்போ 10 மணி வரைக்கும் இப்போ திறந்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது திருப்பி பழையபடி 5 மணி 6 மணிக்கு மூடிட்டோம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு போய் குடிக்கணும். பார்கள் நடத்துறது நிறுத்தப்படணும். அனுமதிக்கப்பட்ட பார்களை தாண்டி இன்றைக்கி எல்லா டாஸ்மாக் கடையிலையும் பின்னாடி ஒரு பார் இருக்குது. அது எல்லாமே கரூர் கேங்குன்னு நடத்தி ஒரு குடும்பத்துக்கு தான் போகுது அப்படின்னு நடுவில் வந்துச்சு. அது தவிர பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி 10 ரூபா திமுகன்னு வந்துச்சு. இது தமிழகத்தின் எதிர்காலத்தை நோக்கி இளம் விதவைகளை உருவாக்குவதை நிறுத்தி முழுமையாக போதையை தடுக்கப்பட்டு ஈவன் டாஸ்மாக்கை அவர்கள் முழுமையாக நிறுத்தாவிட்டால் கூட படிப்படியாக கடைகளை மூடலாம். நல்ல
பனைமரத்திலிருந்து இறக்கிய சுத்தமான கல்லை கொடுத்தும் பார்க்கலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் கல் இருக்குது. எதுக்காக இந்த டாஸ்மாக்? ஏன்னா இந்த டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுற சாராய நிறுவனங்கள் பெரும்பாலானவை திமுகவுக்கு சொந்தமான, தலைமை குடும்பத்துக்கு சொந்தமானதாக இருக்குது. அவங்களுக்கெல்லாம் யாருக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு பார்த்தா, யாரெல்லாம் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களை வைத்துக்கொண்டு சினிமாவிற்கு படம் தயாரிப்பாளர்களான அவங்கள எஸ்என்ஜே, லாட்ரி மார்ட்டின், இவங்களுக்கெல்லாம் தான் அந்த லைசன்ஸை கொடுத்தாங்க. ஸோ முதல்வர் குடும்பத்திற்கு திருப்தியாக வேலை செய்தால் சாராய லைசன்ஸ் கிடைக்காது. காலை லைசன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படிப்பட்ட நிலையில் தமிழகம் இருக்குதுன்னு தெரியல. தயவு செய்து இவை குறைக்கப்பட்டு புதிய தொழில்கள் வரணும். தமிழகத்தை $1 trillion எக்கானமி ஆக்குறேன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். அவர் சொன்ன காலத்தில் கிட்டத்தட்ட நம்ம 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதில் இன்றைய நிலையில் பாதி கூட அச்சீவ் பண்ணுறதுக்கூடிய பக்கத்தில் கூட போகல. ஆனால் சென்ற மாதம் ஜிஎஸ்டியில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை உத்தரப்பிரதேசம் தாண்டி போயிடுச்சு. இந்தியாவில் 5வது இடத்துல இருந்தது, நம்ம இப்போ 4ஆம் இடத்துல இருந்தது 5க்கு போயிடுச்சு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு இருந்தது. இப்போ உத்தரப்பிரதேசம் மேலே போயிடுச்சு. ஏன்னா ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்சதுனால நம்ம 5ல் இருக்கோம். இன்னும் போனால் அவங்கள கம்பைன்ட் ஆந்திரா இருந்தால் நம்ம இன்னும் பின்னால் இருப்போம். எனவே தொழில்துறையில் தமிழகத்தை மேலும் முன்னேற்றணும். அதுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் திரு தாமு அன்பரசன் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. தமிழக இளைஞர்கள் இன்றைக்கி வேலைக்கு வைக்க முடியல, எல்லாம் டாஸ்மாக் அடிச்சுட்டு விழுந்து கிடக்காங்கன்னு சொல்லி. இது சில தொழிலதிபர்கள் பேசினாங்க. இப்போ நம்ம அமைச்சர்களே கூறும் அளவுக்கு போயிடுச்சுன்றப்ப இதை கட்டுப்படுத்த வேண்டியது நிச்சயமாக முதலமைச்சர் கடமை. அதாவது இந்த தீர்ப்பு, இந்த முறை எலெக்ஷன் ரிசல்ட்டில் நிச்சயமாக 40க்கு 40 வராதுங்கிற பட்சத்தில் ஒரு கோர்ஸ் கரெக்ஷனாக 3 வருஷம் நாங்கள் சாதிச்சோங்கிறத விட அடுத்த 2 வருஷத்தில் அவர் இழுத்து லகானை பிடித்தால் அடுத்த அட்லீஸ்ட் 26ல் ஒரு நல்ல ஃபைட் கொடுக்க முடியும். இல்லைன்னா மிக நிச்சயமாக மக்கள் இவரை புறக்கணிப்பார்கள். அதனால் போதை மருந்தை ஒழிக்கணும், தொழிற்சாலைகளை கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம்.